ஜூன் 7 இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51 முதல் 58 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். தன் மகன் மிக ஆர்வத்துடன் ஓவியம் வரைந்து கொண்டிருப்பதை கவனித்த தந்தை அவனிடம் கேட்டார்: ஆமா, என்னப்பா வரைந்து கொண்டிருக்கிறாய்? மகன் சொன்னான்: நான் கடவுளுடைய உருவத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன். கடவுள் உருவத்தையா? கடவுளுக்கு உருவம் கிடையாது. கடவுள் எப்படி இருப்பார் என்று யாருக்கும் தெரியாதே. அவரை யாரும் பார்த்ததும் இல்லையே. நீ மட்டும் எப்படி கடவுள் உருவத்தை வரைய முடியும் என்று தந்தை வினவினார். அப்பா, சற்று பொறுங்கள். நான் வரைந்து முடிந்ததும் கடவுள் எப்படி இருப்பார், அவருடைய உருவம் என்னவென்று எல்லாருக்கும் தெரிய வரும் என்று எவ்வித தயக்கமும் இன்றி பெருமிதத்துடன் பதில் அளித்தான். இன்று கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இன்றைய விழா கடவுள் யார், அவருடைய உருவம் எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பார் என்று வெளிப்படையாக எடுத்துரைக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய உருவத்தை எவரும் ஓவியமாக தீட்டவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் படம் பிடிக்கும் கேமராக்களோ தொலைக்காட்சியோ இருக்கவில்லை. இயேசு எப்படி இருந்திருப்பார் என்று பிற்காலத்து ஓவியர்களின் கற்பனையில் உதித்த உருவங்களைத்தான் இப்போது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இயேசுவின் இறந்த உடலை சுற்றி இருந்ததாக நம்பப்படும் நீண்ட வெள்ளை துணி, த ஷ்ரவுட், இன்றும் இத்தாலியின் தூரின் நகர் திருமுழுக்கு யோவான் பேராலயத்தில் த ஷ்ரவுட் ஆஃப் டூரின் என்ற பெயரில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதில் பதிந்திருக்கும் முகத்தை தற்கால புகைப்பட கருவிகளை கொண்டு மீளுருவாக்கம் செய்து அதுதான் சிலுவையில் இறந்த இயேசுவின் முகம் என நம்புவாரும் உண்டு. சுருக்கமாக சொன்னால், நாசரேத்தூர் இயேசுவை நினைவில் கொள்ள எவ்வித உருவமோ நிழற்படமோ நம்மிடம் இல்லை. ஆனால் இயேசு தனது நினைவாக தன்னை தத்ரூபமாக நமக்கு தர ஒரு செயலை நிகழ்த்து சொல்லி இருக்கிறார். பெரிய வியாழனன்று தனது சீடர்களோடு அமர்ந்து அவரது இறுதி இராவுணவை உண்டார். அப்போது அப்பத்தை பிட்டு பகிர்ந்து அவர்களுக்கு கொடுத்த போதும் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்திலிருந்து அவர்களுக்கு பருக கொடுத்த போதும், இதை என் நினைவாக செய்யுங்கள், ஏனெனில் இது என் உடல், இது என் இரத்தம் என்று அப்பத்திலும் ரசத்திலும் தன் உடலையும் இரத்தத்தையும் வழங்கினார். அதாவது அவர் தன்னையே தந்தார். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று சொன்னபோது ஏதோ இதை ஒரு நினைவு சடங்காக,
அன்று நடந்ததை ஞாபகப்படுத்த இன்று நாம் செய்கின்ற வெறும் நடிப்புச் செயலாக அல்லது பாவனை செயலாக செய்யச் சொல்லவில்லை. அப்பத்திலும் இரசத்திலும் அவர் தன் உடலையும் இரத்தத்தையும் தருவது நிஜமாவதை, பிரசன்னமாவதை செய்யச் சொன்னார். திருத்தூதர் காலம் தொடங்கி தொடக்க திரு அவை என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற இயேசுவின் அன்பு கட்டளையை வெறும் பாவனை செயலாக செய்யவில்லை. இயேசு செய்தது போல அதே மாதிரி நாமும் செய்கிறோம் என்று வெற்று நடிப்பு செயலாக அல்லது அடையாளச் செயலாக செய்யவில்லை. இன்றைய 2ஆம் வாசகம் கொரிந்திய திரு அவையினருக்கு புனித பவுல் திருத்தூதர் எழுதிய முதல் மடலிலிருந்து எடுக்கப்பட்ட 2 வசனங்கள். இந்த மடலை பவுல் திருத்தூதர் எழுதிய காலம் கிபி 50 55 இருக்க வேண்டும் என்று விவிலிய வல்லுநர்கள் கணிக்கின்றனர். அதாவது இயேசு இறந்து உயிர்த்தபின் 20 25 ஆண்டுகளுக்குள் கொரிந்திய திரு அவையில் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற இயேசுவின் அன்பு கட்டளை எவ்வாறு நிறைவேற்றப்பட்டு வந்தது என்பதை பவுல் திருத்தூதர் குறிப்பிடுகிறார். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கெடுத்தல் அல்லவா என்று பவுல் திருத்தூதர் அப்பத்தில் இரசத்தில் இயேசுவின் பிரசன்னத்தை கொண்டாடுவதாக கூறுகிறார். அன்று முதல் இன்று நாம் திரு அவையில் நமது நாட்களிலும் இன்றைய நாட்களிலும் கூட நாம் அப்பத்திலிருந்தும் இரசத்திலிருந்தும் கிறிஸ்துவின் இயேசுவினுடைய உடலையும் இரத்தத்திலும் பங்கெடுக்கிறோம். அப்பத்தை பிடுதலும் இரசத்தை பருகுதலும் வெறும் அடையாளச் செயல் அல்ல, மனதிலும் எண்ணத்திலும் நினைவு கூறும் வெறும் அறிவார்ந்த செயல் மட்டுமல்ல. அவர் நம்மிடையே நிஜமாக தன் ஆன்மாவோடும் உடலோடும் இரத்தத்தோடும் இறை இயல்போடும் குடிகொள்கிறார் என்று உணர்ந்து அனுபவமாக்கும் செயலாகும். என் நினைவாகச் செய்யுங்கள் என்று இயேசுவின் அன்பு கட்டளையை நம்பிக்கையோடு கொண்டாட்டமாக திருப்பலியில் நாம் நிகழவிடும்போது இயேசு நம்மிடையே இறை மனிதனாக குடிகொள்கிறார். அந்த அப்பத்தை நமக்குள் பகிர்ந்து உண்ணும்போது நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உணவாக கலந்து ஒன்றிருக்கிறார். உண்கின்ற உணவு எப்படி நம் உடலாக தன்மயமாகுகிறதோ அதுபோலவே இயேசுவை அப்ப ரசத்தில் உணவாக நாம் உட்கொள்ளும் போது நம் ஒவ்வொருவரிலும் அவர் தன்மயமாகுகிறார், நம்மயமாகுகிறார், நாம் அவர் மயமாகுகிறோம். அதாவது அவரது உடலும் இரத்தமுமாகிய அப்பத்தையும் இரசத்தையும் உணவாக நாம் உள்வாங்கும் போது நாம் இயேசு மயம் ஆகுகிறோம். அவரது உயிருள்ள உடலின் அங்கங்கள் ஆகுகிறோம். அவரது உடலை உண்டு நாம் அனைவரும் கிறிஸ்துவின் உடலாகுகிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் வார்த்தைகள் இந்த பேருண்மையை நமக்கு நன்கு பதிய வைக்கிறது. என் சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். ஆம், அவர் நம் மயம் ஆகுகிறார், நாம் அவர் மயம் ஆகுகிறோம். அவரை நம்பி அப்பத்திலும் இரசத்திலும் அவரையே உணவாக உண்பவர்கள் இயேசு குடிகொள்ளும் அவருடைய உடலாக மாறுகின்றனர், அவராகவே மாறுகின்றனர். அவரைப் போலவே உணரவும் செயல்படவும் தன்னையே பிறருக்கு அன்பால் வழங்கவும் தேவையான அனைத்து சாத்திய கூறுகளையும் பெறுகின்றனர். அவர் போலவே தன்னையே வழங்கி அவரோடு இறந்து அவரில் அவரோடு முடிவில்லாத என்றுமே வாழும்
பேறு பெறுகின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன் மனிதரிடையே இறை மனிதனாக வாழ்ந்த நாசரேத்தூர் இயேசுவின் திருமுகத்தையோ திருவுருவத்தையோ நாம் கண்டதில்லை. ஆனால் இன்றைய பெருவிழா கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா அவரது நற்கருணையாக அவரை நம்மிடையே, நமக்குள்ளே, நம் ஒவ்வொருவரிடையே கண்டு உணரும் பிரசன்னமாக வந்து கொண்டிருக்கிறது. என் நினைவாகச் செய்யுங்கள் என்ற இயேசுவின் அன்பு கட்டளையை திருப்பலியாக கொண்டாடி அவரை அப்பத்திலும் இரசத்திலும் பருகும்போது நம்மிடம் குடிகொண்டு நம்மோடு இணைந்து நமக்கு அன்பு பிரசன்னமாகுகிறார் இயேசு. நம் உடலிலும் உணர்விலும் உயிரிலும் நம்மோடு தன்மயம் ஆகுகிறார். நாம் இயேசு மயம் ஆகுகிறோம். அப்பத்திலும் இரசத்திலும் அவரை உண்டு அவரை நம்மில் உணர்வோம். அப்பத்திலும் இரசத்திலும் அவரை உட்கொள்ளும் மற்றவரிலும் அவர்கள் மயமாகுகிறார், அவர்களும் இயேசு மயமாகுகிறார்கள் என்ற பேருண்மையையும் உணர்வோம், நம்புவோம். மற்றவர்களில், குறிப்பாக பசித்தோரில், நோயுற்றோரில், துன்பப்படுவோரில் அவரே நமது உதவியை கேட்டு நிற்கிறார் என்பதை அறிவோம். உதவிக்கரம் நீட்டுவோம். இந்த பேருண்மை அனுதினமும் நம்மிடையே நடந்து கொண்டிருக்கிறது. இதை அவர் நமக்கு உணர்த்த வேண்டும் என்பதை ஆலயத்தில் உள்ள நற்கருணை பேழையில் இருக்கும் அவரது பிரசன்னத்தின் முன் மண்டியிட்டு மன்றாடுவோம். இயேசுவே, என் நினைவாக இதை செய்யுங்கள் என்று கூறி உன் அரிய பிரசன்னத்தை எங்களிடையே நிஜமாக்கிக் கொண்டிருப்பவரே, உம்மை உண்டு உன் பிரசன்னமாக நான் மாறுகிறேன் என்பதை அன்றாடம் எனக்கு உணரச் செய்யும். எனக்குள் இருக்கும் உம்மை உணர்ந்து உனதாக உன்மயமாக என்னை வாழச் செய்யும் என்று மன்றாடுவோம்.